வணக்கம் மக்களே. நாளைக்கு 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்னு நம்ம எதிர்பார்த்தோம். அது கடைசியில் பார்த்தா திரைப்படம் திரையிடப்படவில்லை. அது என்னமோ மத்திய குழு ஆய்வு செய்யணுமா அப்படி சொல்கிறாங்க. இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறத பார்த்தாக்கா மத்திய குழு அவங்ககிட்ட தான் இருக்குது. என்ன அவங்க விஜய் தனித்து போட்டியிட முடியாது, எங்களோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏங்க, விஜயோட மவுஸ் தெரியுமாங்க? இப்போ ஒரு பக்கம் பலம் இருக்குன்னு, ஒருத்தர்கிட்ட பலம் இருக்குன்னா அவராக வரணும். ஏன் பக்கம் சேர்ந்துங்கன்னா உங்களுக்கு பலம் இல்லை, பலவீனமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஒருதலை காதல்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒருதலை காதல் எப்பயுமே வெற்றி பெறாது. அவர் விருப்பப்பட்டு உங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டா சரி. நீங்களாம் ஒரு கூட்டணி வர்றதுக்கு என்னென்ன பிளாக் பண்ணலாம் சொல்லி பண்ணுறது தப்பு இல்லைங்களா? கொள்கை எதிரின்னு சொன்னால் இப்படி பண்ணுவீங்களா? ஏங்க, அரசியலில் 1008 பேசுவாங்கங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரசிகர்களுடைய மனசை நீங்கள் ரொம்ப பாதிக்க வச்சுட்டீங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க இன்றைக்கி நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு சுத்தமாக வெற்றி வாய்ப்பே கிடையாது. நீங்கள் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஒன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் யார் கூட கூட்டணியில் வச்சாலும் சரிங்க, வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒருத்தர் நல்லது செய்ய வராரு அப்படிங்கும்போது அவருக்கு இப்படியா நீங்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பீங்க? அவளோடு இருந்தாங்க நாளைக்கு ரிலீஸ் ஆகும் படம் சொல்லிவிட்டு. ஏன் அவர் இப்போ 3 மாதம் பொறுத்த எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அமோக வெற்றி, தனித்தனியானாவே வெற்றி பெற்றவர் அவர். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்றாரு, சரிங்களா? அவர்லாம் வரமாட்டார். யார் வேணால் வாங்க அப்படி தான் கூப்பிட்றாரு. ஏன் நீ வான்னு சொல்லி நீங்கள் கூப்பிட முடியாது. அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம். இந்த திரைப்படத்தை நீங்கள் தற்போது நிப்பாட்டியிருக்கீங்க. அது ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு வசூல் கிடைக்கின்றது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் அப்படி பண்ணியிருக்கீங்க. சரி, கொள்கை எதிரியாகவே இருங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஆனால் இந்த திரைப்படத்தை நீங்கள் திரையிடுறதுக்கு முடிந்த வரைக்கும் செய்யணும். ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிற 1-2 ஓட்டு கூட இல்லாத போய்ட்டுங்க. ரசிகர்களுடைய அந்த எதிர்ப்புக்கு ஆளாகாதீங்க. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து. திரைப்படத்துக்கும் அரசியலுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? ஏங்க திரைப்படத்தை இது மாதிரி பண்ணுறீங்க? மத்திய குழு ஆய்வு செய்யணுன்றீங்க. ஆடியோ லஞ்ச் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு. மனசாட்சியே இல்லைங்க. இந்த அரசியல் என்னன்னாவே எனக்கு பிடிக்காத காரணம் இதாங்க. அந்த விஜய் செய்கிறது அரசியல் கிடையாது, அந்த மனிதாபிமானம் வேறு, அரசியல் வேறு. மனிதாபிமானத்தை என்றைக்குமே சாகடிக்க முடியாதுங்க. பார்ப்போம். இறைவன் தீர்ப்பு ஒன்று இருக்கு இல்லையா? வெகு விரைவில் இறைவன் அருளால் அந்த படம் ரிலீஸ் ஆகும். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன்.